வெல்கம் டு தமிழில் உயிரியல் 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 1 தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பாலினப்பெருக்கம். ஸோ நம்ம போன கிளாஸ்ல அதோட இன்ட்ரோடக்ஷனு டைப்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு அடுத்து வாங்க 1.2 தழைவழி பெருக்கம், அதாவது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தழைவழி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாவரங்கள் விதைகள் மூலமா இனப்பெருக்கம் செய்யாம, விதைகள் மூலமா அடுத்த தலைமுறையை உருவாக்காமல், அதுங்களுடைய தழைவழி மூலமாக, தழைவழி அப்படின்னா வேருக்கு மேல உள்ள போர்ஷன் அர்த்தம், வேரும் சேர்த்துக்கலாம் அதுல. சோ வேர் மூலயமா ரீப்ரொடியூஸ் பண்றது, தண்டு மூலயமா, கிளைகள் மூலயமா, இலைகள் மூலயமா, இது மூலயமா அதுங்க ரீப்ரொடியூஸ் பண்றதுதான். ஓகேவா? அததான் என்ன சொல்லுவோம்னா தடைவழி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தாவரங்கள் என்ன பண்ணாதுன்னா விதைகளை ப்ரொடியூஸ் பண்ணாது, விதைகளை உருவாக்காது. விதைகளை உருவாக்கலைன்னா அந்த தாவரத்தை நம்ம என்ன செய்யணும்? அது கிளைய வெட்டியோ தண்டை வெட்டியோ வச்சுதான் நம்ம என்ன செய்யணும்? அடுத்த ஒரு பிளான்ட் நம்ம உருவாக்கணும். அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல இயற்கை முறைகள்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இயற்கையாக தழைவழி இனப்பெருக்கத்தில் மொட்டுகள் வளர்ந்து புதிய தாவரங்களை தருகின்றன. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாழை மரம் வைக்கிறீங்கல்ல, அந்த வாழை மரம் நமக்கு விதையா கொடுக்குது. ஒரு வாழை மரம் வச்சீங்கன்னா பக்கத்துல மொட்டு வெடிச்சு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? அடுத்தடுத்த தாவரத்தை, புது தாவரத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரிதான். அதுக்கு என்னென்னலாம் யூஸ் ஆகுது பாருங்க. மொட்டுகள், வேறு, தண்டு, இலை போன்ற உறுப்புகள் தோன்றலாம். ஒரு குறிப்பிட்ட நிலையில் புது தாவரம் பெற்றோர் தாவரத்திலிருந்து பிரிக்கப்பட்டு, அதாவது நீங்க ஒரே ஒரு வாழை மரம் தான் நம்ம வைக்கிறோம், அதுதான் பெற்றோர். அதுல இருந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? புது புது தாவரம் உருவாக்கிட்டே இருக்கு. இதுதான் தழைவழி இனப்பெருக்கம். சில தழைவழி இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் தாவர உறுப்புகள் சேமிப்பு மற்றும் பல ஆண்டு வாழும் தன்மை உடையதாகும். சரி, அதோட பெற்றோர் பிளான்ட் தான் ரொம்ப நாள் வாழும், அதுல இருந்து வரக்கூடிய அடுத்த தாவரம் குறுகிய காலம் தான் வாழும்னு கிடையாது. பெற்றோர் மாதிரியே என்ன பண்ணலாம், அதுங்களும் பல ஆண்டுகள் வாழக்கூடிய திறனுடையவை. தாவர இனப்பெருக்கத்திற்கு பயன்படும் அலகு, அதாவது இதுல அழகுன்னு எதை சொல்றாங்கன்னா, இந்த மொட்டுகளான வேர், தண்டு, இலை அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய அந்த தாவரத்தோட பகுதிகளை தான் என்ன சொல்றாங்கன்னா தாவர இனப்பெருக்கத்திற்கு பயன்படும் அலகு, இனப்பெருக்க உறுப்புகள் அல்லது பரவல் உறுப்புகள். எந்த உறுப்புகள்ல இருந்து அடுத்த தாவரம் தோன்றுதோ அதுதான் இனப்பெருக்க உறுப்புகள் அல்லது பரவல் உறுப்புகள். அது யாருன்னா அண்டரின் மேல பண்ணிருக்கோம் பாருங்க, மொட்டுகள், வேறு, தண்டு, இலை போன்றவை. ஓகேவா? இப்ப அடுத்து வாங்க, வேரில் தழைவழி இனப்பெருக்கம். ஒரு சில தாவரங்கள் என்ன பண்ணும்னா வேறு மூலயமா என்ன பண்ணுது? இனப்பெருக்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. கவனிங்க, சில தாவரங்களில் வேர்களில் தழைவழி அல்லது மாற்றிட மொட்டுகள் தோன்றுகின்றன. எடுத்துக்காட்டுகள் முறையா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? அது ஒரு சயின்டிபிக் நேம். இதுல நிறைய தாவரங்கள் வரும். இதுல கருவேப்பிலை செடி பார்த்திருக்கீங்களா, மரம்? அது கூட ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த முறையாவுக்கு. கருவேப்பிலை செடி நீங்க ஒரு மரம் நமக்கு பெருசா வளர ஆரம்பிச்சுச்சுன்னா கீழே தானாவே நிறைய கன்று வளர்ந்துகிட்டே இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் விதை மூலயமா கிடையாது. அந்த ஒரே ஒரு கண்ணை நீங்க புடுங்கி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேர் அறுத்துட்டு வந்துரும். ஏன்னா அந்த தாய் வேர் ஓடுது இல்ல, அந்த தாய் வேர் என்ன செய்யும்னா மொட்டு வெடிச்சு மேல் நோக்கி வளர்ந்து வரும். சோ அப்ப அந்த வேர்கள் மூலயமா அந்த செடி வளரும். அடுத்தது டால்பெர்ஜியா மற்றும் மில்லிங்டோனியாங்கிறது மரமல்லின்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த தாவரம். அடுத்தது, சில கிழங்கு வடிவ மாற்றிட வேர்கள் மொட்டுகளை தோற்றுவிப்பதை தவிர உணவையும் சேமிக்கின்றன. அதாவது நம்ம கிழங்கு வகைகள் சாப்பிட்றோம்ல, ஐபோமியா பேபட்டஸ்ங்கிறது சக்கரவள்ளி கிழங்கு. சோ அந்த கிழங்கு என்ன பண்ணுது? வேராவும் செயல்படுது, அதோட உணவையும் என்ன பண்ணி வச்சுக்குது? அந்த வேர்ல கிழங்குல சேமிச்சு வச்சுக்குது. அடுத்தது, தகுந்த சூழ்நிலைகளில் மொட்டுகள் கொண்ட வேர்கள் தாய் தாவரத்திலிருந்து பிரிந்து தனித்தாவரமாக வளர்கின்றன. அடுத்தது, தண்டில் தடைவழி இனப்பெருக்கம். ஒரு சில தாவரங்கள் என்ன பண்ணுது? தண்டு மூலயமா இனப்பெருக்கம் பண்ணுது. அதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல இருந்து பாருங்க, இவைகளில் மட்ட நிலத்தண்டு, இவைகளில் மட்ட நிலத்தண்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க? மியூசாங்கிறது எதுனா வாழை மரத்தை சொல்லுவாங்க. வாழை மரத்தோட தாவரவியல் பேர் தான் மியூசா பாரடியாசேகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது, ஜிஞ்சிபர் ஆப்சினேலே அப்படிங்கிறது. ஜிஞ்சிபர் அப்படின்னா இஞ்சி. அடுத்தது, குர்குமா லாங்கா அப்படின்னா மஞ்சள், நம்ம அந்த குழம்புக்கெல்லாம் போடுவோம்ல மஞ்சள், அது. சோ இது எல்லாமே பார்த்தோம்னா மண்ணுக்கு கீழே உள்ள பொருள். ஓகேவா? அதாவது இஞ்சி, மஞ்சள் எல்லாமே எங்க இருக்கும்னா மண்ணுக்கு கீழே இருக்கும். ஆனா அது எதுவுமே என்ன கிடையாதுன்னா வேர் கிடையாது, எல்லாமே தண்டு, மண்ணுக்கு கீழே உள்ள தண்டு. அப்ப அந்த தாவரங்கள்லாம் என்ன பண்ணுது? தண்டு மூலயமா இனப்பெருக்கம் பண்ணுது. அடுத்தது,
தரையடி கிழங்குக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. அமார்போ பாலஸ் மற்றும் கொலகேசியா, அதாவது கர்ணக்கிழங்கு, சேனக்கிழங்கு எல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் என்ன பண்ணுது, தரைக்கு கீழே அந்த கிழங்கு மூலயமா இனப்பெருக்கம் பண்ணும். அடுத்தது கிழங்கு சொலானம் டியூபரோசம், அதாவது உருளைக்கிழங்கு. நெக்ஸ்ட் ஒன் குமிழ்த்தண்டு. குமிழ்த்தண்டுக்கு எக்ஸாம்பிள் அல்லியம் சீபா. வெங்காயம் சொல்றோம்ல, வெங்காயம் எப்படி இருக்கு, குமிழ் மாதிரியான ஒரு அமைப்பு, அந்த குமிழுக்கு கீழே தான் வேர்கள் இருக்கும். அடுத்தது ஓடுத்தண்டு. ஓடுத்தண்டுக்கு எக்ஸாம்பிள் சென்டலா ஏசியாட்டிகா. சென்டலாங்கிறது பாத்தீங்கன்னா வல்லாரைக்கீரை சொல்றோம்ல நம்ம, அது என்ன பண்ணிருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த தண்டு, சரியா, நீட்டா மண்ணுல புதஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தது வேர்விடும் ஓடுத்தண்டு. ஓடுத்தண்டுங்கிறது நிலத்துல என்ன செய்யும், நீட்டா வளர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் தண்டு. வேர்விடும் ஓடுத்தண்டுனா தண்டு வளர வளர அந்த தண்டுல என்ன பண்ணிட்டே இருக்கும், வேர் வந்துகிட்டே இருக்கும். அருகம்புல்லாம் பாத்திருக்கீங்களா, ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த தண்டு ஃபுல்லா என்ன இருக்கும், வேர் இருக்கும். இங்க நமக்கு எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்காங்கன்னா மென்டா. மென்டாங்கிறது புதினா சொல்றோம்ல அது. அடுத்தது நீர் ஓடுத்தண்டு. நீர் ஓடுத்தண்டுக்கு எக்ஸாம்பிள் பிஸ்டியா, ஐகார்னியாங்கிறது ஆகாய தாமரை சொல்றோம் இல்லையா, அது. அடுத்தது தரைக்கீழ் உந்து தண்டு. கிரைசாந்திமம்னா சாமந்தி. சாமந்தி செடியும் பாத்தீங்கன்னா அடி வேர்கள்ல இருந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்த தாவரம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது சிறு குமிழ் மொட்டுகள். அதுக்கு எக்ஸாம்பிள் அக்கேவு கொடுத்திருக்காங்க. அக்கேவுங்கிறது நமக்கு கத்தாழை செடி மாதிரி இருக்கும், சைடு ஃபுல்லா முள்ளு இருக்கும். கத்தாழை ஜெல்லி மாதிரி இருக்கும், இதுல பாத்தீங்கன்னா இலைகள் தான் இருக்கும். ஓகேவா. அடுத்தது மட்ட நிலத்தண்டின் கணுவின் கோண மொட்டு மற்றும் கிழங்கின் அமைப்பிலிருந்து புதிய தாவரங்கள் தோன்றுகின்றன. அடுத்து வாங்க. அடுத்தது இலையில் தழைவழி இனப்பெருக்கம். சில தாவரங்கள் என்ன பண்ணலாம்னா இலைகள் மூலமா இனப்பெருக்கம் பண்ணலாம். அதுல கவனிங்க, இந்த இடத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு வந்துருங்க. எடுத்துக்காட்டுகள் பிரயோபில்லம், சில்லா, பெக்கோனியா போன்ற தாவரங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல பிரயோபில்லம்ங்கிறது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இலை பாத்திருக்கீங்களா நீங்க, மொத்தமா இருக்கும் அது. அத ஒரு நூல்ல நம்ம கட்டி தொங்க விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த இலைய, அது காத்துல இருக்க தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி அந்த இலையே என்ன பண்ண ஆரம்பிச்சிரும்னா சின்ன சின்னதா மொட்டு விட ஆரம்பிச்சிரும். ஓகேவா. அந்த பிரயோபிலம் தாவரம் எங்க இருக்குன்னா நமக்கு அடுத்த பேஜ்ல எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு பிரயோபிலம் தாவரம் இந்த இடத்துல அதை கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓகேவா. இந்த இலைகளோட அந்த எட்ஜஸ் இருக்குல்ல, அந்த எட்ஜஸ்ல இருந்து என்ன பண்ணுது, இலை வளர் மொட்டுக்கள் வளர ஆரம்பிக்குதா, புரியுதா. ஓகே. அது மாதிரி எல்லாத்துக்குமே இங்க நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க, நம்ம பாத்துக்கலாம். வாங்க முன்னாடி வாங்க. அப்ப பிரயோபில்லத்தில் சதைப்பற்றுள்ள மற்றும் விளிம்பில் பள்ளங்களுடைய இலைகள் உள்ளன. அதாவது விளிம்புல எல்லாமே பள்ளம் பள்ளமா இருக்கும். அந்த பள்ளத்துல இருந்து பாத்தீங்கன்னா புது புது இலைகள் உருவாக்கிட்டே இருக்கும். ஓகேவா. அப்ப அந்த தாவரம் என்ன பண்ணுது, இலைகள் மூலமா இனப்பெருக்கம் பண்ணுது. இப்பள்ளங்களில் வேற்றிட மொட்டுகள் தோன்றுகின்றன. இவை இலை வளர் மொட்டுக்கள், அதாவது எபிபிலஸ் பட். இதை 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க என்று அறியப்படுகிறது. இலை அழுகியதும் இவ்வமைப்புகளில் வேர் தொகுப்பு உருவாகி தனி தாவரங்களாக மாற்றுகின்றன. அடுத்தது பாருங்க, சில்லான்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. சில்லாங்கிறது ஒரு மணல் பகுதியில் விளையக்கூடிய ஒரு செடி. அதாவது இந்த பிளான்ட் என்ன பண்ணும்னா, இதுக்கு நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு படம் ஷேர் பண்றேன் பாருங்க. சோ அந்த படத்தை பாத்துட்டீங்களா. சோ இந்த தாவரம் என்ன செய்யும்னா வளரும் போதே இலைகள் தரைய நோக்கிதான் வளரும். ஓகேவா. இந்த தாவரங்கள் யாரு மூலயமா இனப்பெருக்கம் பண்ணுதுன்னு படிச்சோம், இலைகள் மூலமா. அவ வளரக்கூடிய இலைகள் பூமியை நோக்கி அப்படியே கீழ் நோக்கி வரும். அந்த இலை மண்ணை டச் பண்ண உடனே அந்த இலையில என்ன வர ஆரம்பிச்சிரும், வேர்கள் வர ஆரம்பிச்சிரும். அப்புறம் அந்த இலை இன்னொரு புது தாவரமா வளர்ந்துரும். திரும்ப அது முளைச்சு வரும்போது அதுல இருந்து வரக்கூடிய இலைகள் மறுபடியும் கீழ் நோக்கி மண்ணை நோக்கி வளரும், மறுபடியும் அதுல வேர் விட ஆரம்பிக்கும். அப்ப இந்த மாதிரி தாவரங்கள் என்ன பண்ணுதுன்னா இலையின் மூலயமா இனப்பெருக்கம் செய்கின்றன.